ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிகுரல் சேனல். இன்னைக்கு மார்டல் காம்பேக்ட் 2 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தோட திரைவிமர்சனம் தான் பார்க்க போறோம். ஹாலிவுட்டில் மிகவும் எதிர்பார்ப்புடன் வெளியாகியுள்ள மார்டல் காம்பேக்ட் 2 திரைப்படம் பார்வையாளர்களை எப்படி கவர்ந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்டல் காம்பேக்ட்னா என்னடா வீடியோ கேமு, இப்படி ஒரு படம் வந்திருக்கான்னு கேட்டா ஆமாங்க, இப்படி ஒரு படம் வந்திருக்கு. ஆல்ரெடி 2 பார்ட் வந்திருக்கு, இது அடுத்த செகண்ட் பார்ட். இந்த படத்தோடைய கதைக்களம் எப்படி இருக்குன்னா, எடினியா என்ற ராஜ்யத்தை ஆண்டு வரும் ஜெரால்ட் திரிசிங்கு லோகத்தை ஆளும் ஷவுகான் மார்டல் காம்பேக்ட் போட்டியில் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். பின்னர் ஜெரால்டின் மனைவி சிண்டோலை தனது துணைவியாகவும் அவரது மகள் கிட்டானாவை தனது மகளாகவும் ஆக்கிக் கொள்கிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் மார்டல் காம்பேக்ட் போட்டி வர உள்ளது. அதில் போட்டியிட்டு பூலோகம் தரப்பில் ஒருவர் வேண்டும் என்பதால் லார்ட் ரைடன் மற்றும் அவரது குழு ஒரு காலத்தில் டாப் ஹீரோவாக இருந்த ஜானி கேஜை அழைத்து வருகின்றனர். அவரும் நான் வெறும் நடிகர் மட்டும், என்னால இந்த போட்டியெல்லாம் சண்டையிட முடியாது என்கிறார். ஆனாலும் அவர் சண்டையிடால் களமிறங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. மறுபுறம் தனது அப்பாவை கொன்று ராஜ்யத்தை கைப்பற்றிய ஷவுகானை பழிவாங்க கிட்டானா ரகசியமாக சில வேலைகளை செய்கிறார். கிட்டானாவின் எண்ணம் ஈடேறியதா இல்லையா, ஜானி கேஜ் படம் சண்டையிட்டு பூலோகத்தை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோடைய மீத கதை. பிரபலமான மார்டல் காம்பேக்ட் வீடியோ கேம் வைத்து 1995 அதே பெயர்ல படமாக வெளியானது. அது பின்னர் 2021 மீண்டும் மார்டல் காம்பேக்ட் படத்தை சைமன் மெக்யூர்டி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இயக்கியிருந்தார். அதே இயக்குனர் தான் தற்போது 2ஆம் பாகத்தையும் இயக்கி இருக்கிறார். கதையை விட ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுதான் இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. என்னதான் ஹீரோ கார்ல் சண்டைகள் காட்சிகள்லாம் மிரட்டினாலும் அவரை விட ஒரு பிற கதாபாத்திரங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நல்லாவே சூப்பராகவே ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. குறிப்பாக ஜெசிகா, அடேலின் ஆகிய ஹீரோயின்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த படத்துல. திரைக்கதையை பொறுத்தவரை சில இடங்கள்ல கதையை விட விலகி சென்று இருந்தாலும் பின் மீண்டும் அந்த கதைக்குள்ள கொண்டு வருகிறார் இந்த இயக்குனர். இதெல்லாம் இருந்தாலும் படம் எங்குமே சலிப்பு தட்டாமல் பரபரவான செல்கிறது. தமிழ் டப்பிங்கில் பழைய நாஸ்டாலஜிக் மூமெண்டை வசனங்களில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம். காமெடியும் ஆக்ஷனும் கலந்து பக்காவான ஒரு கமர்ஷியல் படமாக நிற்கிறது இந்த மார்டல் காம்பேக்ட். ஆனால் மிக அதீத இரத்த கலரியான காட்சிகள் இருப்பதால் குழந்தைகளை கண்டிப்பாக இந்த படத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. இது ஏ சர்டிபிகேட் மூவி. பிளஸ் பாயிண்ட் சொல்லணும்னா சண்டை காட்சிகள், காமெடி, பரபரன்னு இருக்கிற திரைக்கதை தான் இந்த படத்தோடைய பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் சொன்னா கதையை விட்டு விலகும் ஓரிரு காட்சிகள், ஹீரோவுக்கு முக்கியத்துவம் இல்லாதது அப்படிங்கிற ஒரு சீன்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் மைனஸா எனக்கு தோணுது. மொத்தத்துல இந்த மார்டல் காம்பேக்ட் பக்காவான ஆக்ஷன் படமாக மகிழ்விக்கிறது. கண்டிப்பா சண்டையிட்டு விரும்பிகள், இந்த சண்டை போடுறது இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் திரையரங்குகளில் பார்த்து கொண்டாட வேண்டிய படம் தான் இந்த மார்டல் காம்பேக்ட். இந்த படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5/5. கீப் சப்போர்ட் அவர் சேனல். சினிகுரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலோட growthக்கு நீங்களும் உதவியா இருங்க. நன்றி, வணக்கம். சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.